சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுக்கு பிறகும் மிதுனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் சனி பயிற்சி. சனி பகவான் 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடமான மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். மிதுனராசியை பொறுத்தவரையில் 8, 9 கூடையவன் சனி 10ஆம் வீட்டில். 10ஆம் வீட்டில் சனி அமர்வது அவ்வளவு சுபம் இல்லை. இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் 10ஆம் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற நியதிப்படி பார்க்கும்போது வருமானம் அதிகரிப்பதற்கே வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவ்வளவு எளிதாக சம்பாதிக்க விட மாட்டார் மிதுனராசிக்காரர்களை. இந்த இடத்தில் தான் குருவை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது. குரு பயிற்சியானது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் மிதுனராசியில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி குரு பகவான் ஸ்தானாதிபதி 7 குடையவன் 10 குடையவன் ஜென்மராசியில் அமர்வது ஒரு நல்ல விஷயம். அதே வேளையில் சுப கிரகம் என்பதால் குருவனுடைய தன்மை 7ஆம் வீட்டுக்கு பார்வை, 9ஆம் வீட்டுக்கு பார்வை, ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு பார்வை, சுப பார்வை இருப்பதால் எவ்வாறேனும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து முன்னேறி விடுவார்கள் மிதுனராசிக்காரர்கள். அவ்வாறு தான் சொல்ல வேண்டும். குரு பயிற்சியை பொறுத்தவரையில் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைப்பது போல் தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்டு உழைத்தீர்களானால் வெற்றியை எட்டி பிடிப்பது மிக எளிதாக இருக்கும் குரு பயிற்சியினால். 3ஆவதாக ராகு கேது பயிற்சி. ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும், ராசிக்கு 9ஆம் இடமான கும்பராசியில் ராகுவும் அமர்ந்திருப்பது ஓரளவு நன்மையே. 3ஆம் இடத்தில் கேது மறைவது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு மிகப்பெரிய தைரியத்தை உண்டு பண்ணும். தாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரியங்களில் முழு முயற்சிகளுடன் ஈடுபட்டீர்களானால் வெற்றி உறுதி. சற்று கூட தன்னம்பிக்கையை தளர விடாமல் தாங்கள் எதை நோக்கி பிரயாணம் செய்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு 100% உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பது இந்த 3ஆம் இடத்தை கேது உணர்த்துவது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக தங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், தங்களுடைய தொழிலில் மாற்றம், எதிர்கால வெற்றி, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறது, ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது, வெளிநாடுகள் நீண்ட நாட்களாக விசா கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு இந்த 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான், அந்த ராகுவை ஜென்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பது மிக மிக அரிதான, மிகவும் பயனுள்ள பார்வை. இதனால் தங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தொழில் மாறுதல், சம்பளம் உயர்தல், நல்ல பதவிக்கு செல்லுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளெல்லாம் சந்திக்கப் போகிறீர்கள் மிதுனராசிக்காரர்கள். ஆனால் கடினமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும் உறுதி.